சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸை மீட்டு அழைத்து வர நடவடிக்கை. ஆய்வு மையத்தை சென்றடைந்தது நாசா அனுப்பிய டிராகன் விண்கலம். துணை முதலமைச்சருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. மக்களின் நம்பிக்கையை காக்கும் வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். பாஜகவின் தேர்தல் பத்திர ஊழல் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களையும் படகுகளையும் உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வலுவான தூதரக நடவடிக்கை எடுக்குமாறு ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பிஎட் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. அக்டோபர் 23ஆம் தேதி வகுப்புகள் ஆரம்பம். ஜம்மு காஷ்மீரில் நாளை 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல். 40 தொகுதிகளில் நடைபெறும் வாக்குப்பதிவில் 39 லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர். கொல்கத்தா மருத்துவர் கொலை வழக்கு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. மேற்கு வங்கத்தின் பல பகுதிகளிலும் மருத்துவர்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம். விழாக்கால கூட்ட நெரிசலை தவிர்க்க 34 சிறப்பு ரயில்கள் இயக்க திட்டம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி கோவிலில் குவிந்த மக்கள். அக்டோபர் 3ஆம் தேதி வரை கோவிலுக்கு செல்ல அனுமதி. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் திணறும் நேபாளம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 170ஆக அதிகரிப்பு. மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு ஒன்றிய அரசு உதவவில்லை. மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. சென்னை நோக்கி வரும் பல்லவன் விரைவு ரயிலில் கோளாறு. பிரேக் பழுதானதால் சில மணி நேரம் தாமதமாக வந்து கொண்டிருப்பதாகவும் அறிவிப்பு. கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது நியூசிலாந்து பழங்குடியின மக்களின் ஹக்கா நடனம். ஒரே நேரத்தில் 10,000 பேர் நடனம். இந்தியாவுக்கு எதிரான T20 தொடருக்கான வங்கதேச அணி அறிவிப்பு. ஆல்ரவுண்டர் மெஹிதி ஹசன் 14 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அணியில் சேர்ப்பு.